லவ்வர்ஸ்டே வேற. யாரும் எந்த பொண்ணையும் நம்பி ஏமாந்து நடு ரோட்ல நிக்காதீங்கப்பா. அம்மா அப்பா, நம்ம அம்மா அப்பா நமக்குன்னு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. கண்டிப்பா நமக்குன்னு ஒருத்தி எங்கேயாவது இருப்பா. சரிங்களா? அம்மா அப்பா பார்ப்பாங்க. அந்த பொண்ணை கல்யாணம் முடிங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடியே லவ் பண்ணி ஏமாந்துக்கிட்டு பாவம் ஒயின் ஷாப்லயும் அங்கேயும் இங்கேயும் ஏமாத்திட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு பாவம் நடு ரோட்ல நிக்காதீங்கப்பா. வேணாம்ப்பா. அம்மா அப்பா பார்ப்பாங்க. அது வரைக்கும் அம்மா அப்பாக்காக நம்மளால எவ்வளோ உழைச்சி கொடுக்க முடியுமோ அம்மா அப்பா கொடுங்க. வீடு கட்டினா வீடு கட்டுங்க. அக்கா தங்கச்சி இருந்தா அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுங்க. இதுதான்ப்பா வேணும் வாழ்க்கையில. இதுக்கு இடையில அவளை நம்பி ஏமாந்து இவளை நம்பி ஏமாந்துன்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் நடு ரோட்ல நிக்காதீங்கப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சு அட்வைஸ் பண்றேன். பிடிச்சா ஏத்துக்கோங்க, பிடிக்கலாம் தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா பாருங்க எப்படி மும்பைல எப்படி ஜாலியா இருக்கேன்ட்டு. இதுதான்ப்பா வாழ்க்கை. யாரும் நம்பி ஏமாறாதீங்கப்பா. இன்னைக்கு லவ்வர்ஸ்டே யாரும் நம்பி ஏமாறாதீங்க. முடிஞ்சா உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு டேரி மில்க் அது இதுன்னு வாங்கி கொடுங்க. தயவுசெய்து லவ் பண்ணி ஏமாந்து நடுவில் நினைக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ். நம்மதான்